அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இதே தான் நடந்துச்சு. பவுலும் சீலாவும் ஜெபிக்க போகிற பொழுது குறி சொல்கிற ஆவியை கொண்ட பெண் புகழ்றா. ரட்சிப்பின் வழியை உணர்த்து வந்த உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் இவர்கள். என்ன ஆவியில் சொன்னாலும் தெரில, நல்லா தான் இருந்துச்சு கேட்கறதுக்கு. என்ன கூட ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அந்த தமிழ் அவங்க நல்லா அப்படி பேசுவாங்க. பாஸ்டர் நீங்கள் ஒரு வீரன்ட்டாங்க. என்ன ஏதோ அவங்க எங்கள் ஃபேமிலி மேட்ரு ஏதோ கேள்விப்பட்டு சொன்னாங்க, நீங்கள் ஒரு வீரன் அப்படின்னாங்க. எனக்கு இது வரைக்கும் யாருமே நான் அந்த மாதிரி சொன்னதில்லை. நீங்கள் ஒரு வீரன் யாரும் சொன்னதில்லை. சோத்திரம் சொல்லியிருக்காங்க, அல்லேலூயா சொல்லியிருக்காங்க, நல்ல ஜெபம் பண்ணியிருக்கீங்க, பண்ணீங்க, இது நடந்துச்சு அது நடந்துச்சு, கர்த்தர் மகிமைப்பட்டார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. தவிர இந்த வார்த்தை சொன்னதே இல்லை, நீங்கள் ஒரு வீரன். எனக்கு இருப்பு கொள்ளலை, ஏம்மா அப்படி சொன்ன நீ? அவங்க தமிழோடைய வியாக்கியானம் வேறு. அதாவது சில விஷயம்லாம் கேள்விப்பட்டு சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் 7 days செஞ்சு முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார், நீங்கள் எல்லாத்துக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்றதுக்காக அந்த அம்மா அந்த வார்த்தை சொல்லிச்சு. அப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தலை வெடிச்சிருமே கேட்கலண்ணா சொல்கிறேன். அந்த மாதிரி என்ன ஆவியில் சொல்லிச்சோ தெரில நமக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஆவியில் சொல்லிச்சுன்னு. அதான் சொல்கிறேன், ஒரு வித்தியாசமாக எதனா பேசுனா ஆன்னு கேட்குறது மனுஷனோட இயல்பு. ஆனால் இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அப்பாலே போ சாத்தானின்னு கடிந்து கொள்கிறான். அந்த பெண்மணி விடுதலையை பெற்றுட்டான். ஆவியிலே சிரம் கொள்ளுகிறான். ஆராதிக்கிறது பெருசு இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஆவியில் சிரம் கொள்றீங்களா? யார் நான் புகழ்வாங்களான்னு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். இகழ்ச்சி என்னை இகழ்கிறவனெல்லாம் சாபம் விட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு ஆவியில் சினம் வேறு வருதா? ஆவியில் எப்போ சினம் வரும்னா, என்னை விமர்சிக்கிறவனை பார்த்து நாசமாக போகிறேன்னு சொல்லுவேன். என்னை புகழ்கிறவனை பார்த்து, என்னை போற்றுகிறவனை பார்த்து நான் என்ன சொல்வேன்? சோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ இருப்பதை காட்டிலும் 1000 ஆசீர்வாதம் பெறுவேன், ஊழியக்காரனை ஊழியக்காரன் வாயில் தொலைஞ்சிட்டா நீ வரக்க மாட்டே அப்படின்னு நான் சொல்கிறது. அப்போது புகழ்கிறவனே நான் புகழ்கிறேன், இகழ்கிறவனே நான் இகழ்கிறேன், எனக்கு பாடதாயா வரும், அதுவே வராது சொல்கிறேன். நான் ஆராதிச்சு நான் விடுதலை பெறணும்னு வேதம் சொல்லுது. ப்ளீஸ் ஃபாலோ மீ. நடக்குதா நடக்கலையா? அப்புறம் என்ன ஆகும்னாக்கா, இந்த மாதிரியே ஞாபகம் தரிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வர்றது போகிறதுமா இருக்கும். இதுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளவும் தெரியாது, சத்தியத்தின் மூலமும் விடுதலை பெற தெரியாது, ஆராதனை மூலமும் விடுதலை பெற தெரியாது. நான் சொல்கிறது இங்கே பாடுற இடத்துல வந்து நின்று ஆராதிக்கிற விடுதலை அதை சொல்ல, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஆராதிக்கிறதுல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். இவ்வளோ சொல் தரதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் எல்லா விதத்துலையும் விடுதலை பெறணும்னு சொல்கிறேன். யாரையும் நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது. நான் இப்போ கண்களை மூடி நான் ஜெபித்தேன்னா அப்படிலாம் சொல்ல. நான் நீங்கள் ஜெபிக்கிறப்பவே அற்புதம் நடக்கணும். நீங்கள் ஆராதிக்கிற பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ள தெரியணும். அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்களை நடத்த முடியுன்றதுக்காக சொல்ல வரேன்.